தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை இருப்பது போல மாசி மாதம் ஆன்மீக ரீதியாக மிகுந்த மகத்துவம் பெற்றது. மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் நமது புராணங்கள் சொல்கின்றன. இந்த மாதம் நாம் சிவபெருமானின் வழிபாட்டை செய்தாலோ, சிவபெருமானின் மந்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ உச்சக்கட்ட பலன் கிடைக்கும். அப்படியாக இன்று மாசி மகம் நாளில் இந்த சிவபெருமானின் மந்திரத்தை கேட்டால் 5 நிமிடத்தில் அதிசயம் நடக்கும், நினைத்த காரியம் நடக்கும். 5 நிமிடங்கள் கூட ஆகாத அற்புதமான சிவபெருமானின் ஸ்தோத்திரத்தை இப்பொழுது பதிவில் பார்ப்போம். ஓம் விஸ்வேஸ்வராய நரகார்ணவதாரணாய கர்ணாமிருதாய சசிசேகரதாரணாய கற்பூரகாந்தி தவலாய ஜட்டாதராய தாரித்ர்யதுக்கதஹனாய நமः சிவாய கௌரி பிரியாய ரஜனீஷகலாதராய காலாந்தகாய புஜகாதிபகங்கணாய கங்காதராய கஜராஜ விமர்தனாய தாரித்ர்யதுக்கதஹனாய நமः சிவாய பக்தி பிரியாய பவரோக பயாபஹாய உக்ராய துக்க பவசாகரதாரணாய ஜோதிர்மயாய குணநாம சுன்ருத்யகாய தாரித்ர்யதுக்கதஹனாய நமः சிவாய சர்மாம்பராய சவபஸ்ம விலேபனாய பாலேக்ஷணாய மணிகுண்டலமண்டிதாய மஞ்சீரபாதயுகளாய ஜட்டாதராய தாரித்ர்யதுக்கதஹனாய நமः சிவாய பஞ்சானனாய பணிராஜ விபூஷணாய ஹேமாம்சுகாய புவனத்ரயமண்டிதாய ஆனந்தபூமிவரதாய தமோபஹாய தாரித்ர்யதுக்கதஹனாய நமः சிவாய பானுப்ரியாய பவசாகரதாரணாய காலாந்தகாய கமலாசனபூஜிதாய நேத்ரத்ரயாய சுபலக்ஷணலக்ஷிதாய தாரித்ர்யதுக்கதஹனாய நமः சிவாய ராமப்ரியாய ரகுநாதவரப்ரதாய நாகப்ரியாய நரகார்ணவதாரணாய புண்யேஷு புண்யபரிதாய சுரார்ச்சிதாய தாரித்ர்யதுக்கதஹனாய நமः சிவாய முக்தீஸ்வராய பலதாய கணேஸ்வராய கீதப்ரியாய விருஷபேஸ்வரவாஹனாய மாதங்கச்சர்மவசனாய மகேஸ்வராய தாரித்ர்யதுக்கதஹனாய நமः சிவாய வசிஷ்டேன கிருதம் ஸ்தோத்ரம் சர்வரோகநிவாரணம் சர்வசம்பத்கரம் சீக்ரம் புத்திரபௌத்ராதிவர்தனம் த்ரிசந்தியம் யः படேன்நித்யம் சஹி ஸ்வர்கமவாப்னுயாத் இதி ஸ்ரீ வசிஷ்ட விரச்சிதம் தாரித்ர்யதஹன ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த மாசி மகம் நாளில் இந்த சிவபெருமானின் மந்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ பாபங்கள் அனைத்தும் நீங்கும், பித்ருக்கடன் நிவர்த்தியாகும். 108 தீர்த்த ஸ்நானங்களை செய்ததற்கு சமமான பலன் கிடைக்கும். அது மட்டுமின்றி நீங்கள் பல நாட்களாக மனதில் நினைத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது உடனே நடந்தேறும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சிவபெருமானுடைய ஸ்தோத்திரத்தை இன்று மாசி மகம் நாளில் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.